அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார், ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கன்னிராசிக்கு யோக காலங்கள் எப்பொழுது, அதுவும் இந்த மே மாத இறுதியிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு யோக காலகட்டம் இருக்குது. அதில் என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தகவல்கள் கொடுக்க போகிறேன். பொதுவாக உங்கள் ராசியில் கேது இருந்து பல தடைகள் கொடுத்துட்டு இருந்தார். இந்த கன்னிராசிக்கே பல கதைகள் இருந்தது. உடம்பு பிரச்சனை சொல்லுவாங்க, மன நெருக்கடி சொல்லுவாங்க. சார் வேலை போயிருமான்னு பயந்துட்டு இருந்த காலகட்டம்லாம் பல கதைகள். குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இருந்ததெல்லாம் இந்த கன்னிராசிக்கு. அதெல்லாம் இப்பொழுது தூக்கி வச்சுட்டு ஒரு நல்ல காலம் வந்தாச்சு. முதல் வெற்றி உங்களுக்கு என்ன? குரு பெயர்ச்சியில் குரு உங்கள் ராசியை பார்ப்பதே மிகப்பெரிய யோகம். கூட புதன், சுக்கிரன், சூரியன், குரு, இந்த 4 பிளானட்டுமே ரிஷப ராசியில் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் வேறு. இப்போ சொல்லவா வேணும் உங்களுக்கு கிடைக்க போகிற நல்ல பலனை இதோ பாருங்கள். பொதுவாக உங்கள் ராசியில் இருக்கிற கேது, குரு ரெண்டுமே பார்க்கும்போது தலைமை பொறுப்பு வரப்போகிற காலகட்டம். உங்களுக்கு பொதுவாகவே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தலைமை பொறுப்பு தான். வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், உங்கள் சமுதாயம் சங்கங்களில் எதாக இருந்தாலும் ஒரு இதாக இருக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் எங்கள் கோயிலில் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பதவி கொடுக்குறாங்க, எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எடுத்துக்கங்கம்போ. சார் எங்கள் குடும்பத்திலேயே முன்னாடி நீங்கள் தான் நின்று செய்யணுங்கிறாங்க, பண்ணலாமா? பண்ணுங்க, உங்களுக்கு ஆதாயம். சார் ஒரு கும்பாபிஷேகம் வருது, அதுக்கு என்னை உறுப்பினராக கூப்பிட்றாங்க, ஒரு சில பொறுப்புகள் கொடுக்குறாங்க, பண்ணிடலாமானா பண்ணிடலாம். பொதுவாக கன்னிராசி பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணுற நேரம். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ கோயில் சம்மந்தப்பட்ட கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அது போங்க. அதில் ஏதாவது ஒரு பதவியோ பொறுப்போ கொடுத்தா எடுத்துக்கங்க. அப்போ பொறுப்புகள் எடுத்து வெற்றி பெறுகிற கன்னிராசினே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு வந்திருக்கு. இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு 9ஆம் இடத்துல புதன், குரு, சூரியன், சுக்கிரன். 9ஆம் இடங்கிறது வெளிநாட்டையும் குறிக்கும், தந்தை ஸ்தானத்தையும் கொடுக்கும், உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியத்தையும் சொல்ல போதுங்க. அப்போ உங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருகிற காலகட்டம். பொதுவாக நிறைய கோயில்களுக்கு சென்று வர காலகட்டம் வந்தாச்சு. வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. கோயிலுக்கு நிறைய பரிகாரம் பெண்டிங் இருக்குது சார், எப்போ பண்ணலாம்? இதுதான் சரியான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற பரிகாரம் பழிக்கும். ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு தங்கு தடை இருக்குது, அதுக்கு பரிகாரம் செஞ்சால் இப்போ பழிக்கிறது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிவர்த்தி அடையுமான கன்ஃபார்மாக போயிட்டு வரும். அதுவும் குறிப்பாக திருப்பதிக்கு சென்று வருகிற யோகம் உங்களுக்கு நான் இந்த ரெக்கமெண்டே பண்ணுறேன். திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, இல்லை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் திருச்செந்தூர் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு கோயில் சம்மந்தப்பட்டதில் வெற்றி உண்டு. இதை கோயில் சம்மந்தப்பட்டது. அடுத்து நம்ம தொழிலை பற்றி தாங்க பார்க்கணும். சார் இந்த நேரத்தில் உங்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா விருத்திக்கான காலகட்டம், தவற விட்டுறக்கூடாது. ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கிறதுல வர வேண்டிய பணத்தை பற்றி தான் அதிகமாக பேச போகிறேன். தொழில் பண்ணி நிறைய பேர்த்துக்கு வர வேண்டிய பணம் பெண்டிங் நிற்கும். அந்த பணத்தை கேட்டு வாங்க வேண்டிய காலகட்டம். உங்கள் தொழிலில் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்த இதோட பர்சன்டேஜ் வைஸு உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். புது கிளைண்ட்டுகள் வருகிறது மட்டும் இல்லாமல் ஒரு கிளைண்ட்டு இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது இருக்கும். உங்கள் குவாலிட்டி பற்றியோ உங்கள் தரத்தை பற்றி தான் பலது பேச போகிறாங்க. அப்போ சிறப்பாகவே தரமாகவே பண்ணுங்கள். உங்களுக்கு யோகங்கள் வந்தாச்சு. உங்களுக்கு பப்ளிசிட்டி யோகன்னு சொல்லுவோம். உங்களை பற்றி ஒருத்தர் வாய் வழியாகவே நல்லா இருக்குங்க, அதுங்க புகழ்ந்து சொல்லக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அப்போ தொழிலை விருத்தி பண்ணலாம். விளம்பரங்கள் மூலம் இது டெவலப் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் பண்ணுற சின்ன செலவுகள், தொழிலுக்கு பண்ணுற செலவுகள் கூட உங்களுக்கு லாபமே தான் சொல்ல போகிறோம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழில்னு சொல்லிட்டோமா சார், பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கலாமா? பொதுவாக இந்த ராசிக்கு பார்ட்னர்ஷிப் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இந்த கால சூழ்நிலை நல்லா இருக்கிறனால டெம்பரவரி பார்ட்னர்ஷிப் மட்டும் எடுத்துக்கோங்க. கரெக்டாக பேசிவிட்டு கான்ட்ராக்ட் சம்மந்தப்படலாம், கரெக்டாக பேசிட்டு டெம்பரவரி பார்ட்னராக இருக்கலாம். சார் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்க சார், டெம்பரவரியாக இருந்தாலும் லீகல் சம்மந்தப்பட்டு கரெக்டாக பேசிக்கலாம். ஒரு பிஸ்னஸில் ஷேர் ஹோல்டு மாதிரி கேட்குறாங்க, நான் பண்ணுறதுல ஒரு ஷேர் மாதிரி கேட்குறாங்க, என்னங்க பண்ணலாம். இதில் முக்கியமாக ஒரு தொழிலில் சார் ஒருத்தர் தொழில் சரியில்லைன்னு சொல்லிட்டு விற்கிறாரு, அந்த தொழில் நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்காங்கம்மா. இப்போ கன்னிராசிக்காரங்க 2-3 பேர்த்துக்குங்க வேற ஒருத்தர் செய்ய முடியாத தொழில்
உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் சீப்பஸ்ட் ரேட்டில் கிடைக்கும். அந்த ரேட்டில் எடுத்து பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் காலகட்டம் கூடியிருந்திருக்கு. கை 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கிற விருத்தி ஸ்தானத்தில் இருக்கிறனால பணம் 1 2ஆக மாறும். அப்போ பண விருத்திக்கு சூழ்நிலை உண்டு. உங்கள் 3ஆம் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன சொல்லுவோம், டாக்குமெண்ட் மட்டும் 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ணிக்கங்க, டீலிங் ப்ராசஸ் மட்டும் பாருங்கள், ஜாமீன் மட்டும் இப்போ வேண்டாம், இன்சூரன்ஸ் வகையில் தாங்க ஆதாயம். அப்போ இதைத்தான் சொல்லுவோம். நீங்கள் அனுப்புகிற தகவல் 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ணணும். உங்கள் வேலையாட்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். உங்களுக்கு கீழே இருக்கிற வேலையாட்கள் ஃபஸ்ட்டு ஏதோ பிரச்சனையை நேராக வேலையாட்களை பிடிக்கணும். என்னங்க விஷயம் என்னென்னு பார்க்கணும். இதுதான் சரி. இப்போ நேராக சொத்துக்கு போவோம். சொத்துலேயே இடத்துலையும் இடமும் சொத்துன்னு சொல்லுவோம், பூர்வீக சொத்துன்னு சொல்கிறோம், வாடகை வருமான வீடு இடம் அதையும் சொத்துன்னு சொல்லுவோம், வண்டி வாகனங்கள் வச்சு வாடகை கொடுப்போம் அதுவும் சொத்து சொல்லுவோம். இத்தனையும் பற்றியும் பிரித்து பேசிடுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொத்து வாங்குகிற யோகம், வீடு இடம் அமையும், வாங்கிக்கலாம். அது சம்மந்தப்பட்டது. சார் நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் வருதான் வாங்குங்க. ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு இடம் வாங்குகிற யோகம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வீடு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது, அதை வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாடகைக்கு தங்கின வீடு சொந்தமாகிற கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த யோகம் வந்தாச்சு. நான் எங்கள் ஓனரே வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க, நான் வாங்கிக்கலாமான்னு கேட்டால் உங்களுக்கு யோகம் உண்டு, வாங்கலாம். உங்களுக்கு அது யோகமான திசை அமைப்பும் உண்டு. அப்போ இதே இதில் சார் விவசாயத்தில் ஒரு இடம் வருது, ஒரு தோப்பு வருது, ஒரு இடம் வருது, வாங்கலாமான்னா வாங்குங்க, இதாக இருக்கும். இது தனித்து வாங்குவது சிறப்பு. கூட்டுங்கிறது டெம்பரவரி தானே சொல்லியிருக்கேன், தனித்து வாங்கிக்கங்க, கூட்டு வேண்டாம். அப்படி சார் கூட்டு தான் சார் வருது, என்ன சார் சொல்யூஷன்னா உங்கள் மனைவி பேரோ குழந்தை பேரோ யாரோட ஜாதகம் வலுன்னு பார்ப்போம். உங்களுக்கு தசாபுத்தி ஸ்ட்ராங்காக தான் அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் டிசிஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா, அதுபடி தான் நம்ம போகணும். இது அப்போ சொத்து வகையில் சொல்லியாச்சு. பொதுவாக நான் உங்களுக்கு வண்டி வாங்க போகிறீங்க, அதான் உண்மை. ஒரு 6 மாதத்துக்குள்ளே வண்டி தானாக வரும். அப்படி ஐடியா இருந்துச்சுன்னா அந்த கிரக சேர்க்கையை சொல்லியிருக்கேன் இல்லையா, சுக்கிரன் புதன் சூரியன் குரு, இந்த சேர்க்கையில் பிடிச்சிக்கங்க, உங்களுக்கு யோகங்கள் உண்டு. உங்கள் 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. இங்கே தான் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன் 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் பொதுவாகவே இந்த ஷேர் மார்க்கெட் போடுறேன், அதில் போடுறலாம் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். உங்களுக்கு ப்ராஃபிட் இப்போ வேண்டாம்னா வெயிட் பண்ணி போடுறத ரொம்ப லேட்டாக பண்ணுறதான் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தால் பாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த டிவிஷனில் போயிடணும். நேரடியாக ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது செட் ஆகாது. மியூச்சுவல் ஃபண்ட் வகையில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கிளவராக பண்ணணும். இதில் நகை சம்மந்தப்பட்டது ஓகே, வெள்ளி சம்மந்தப்பட்டதில் பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில துறையினர் இந்த இதில் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டவங்க, ஆடிட்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், அவங்களுக்கு நல்ல காலம் தான். வக்கீலுக்கும் நல்லாயிருக்கும், ஆடிட்டருக்கும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. இதில் ஐடி சம்மந்தப்பட்டவங்களுக்கு உங்கள் ராசிக்கு பொதுவாகவே 3ஆம் இடத்தை நிறைய கிரகம் பார்க்கணும். கம்ப்யூட்டருக்கு 3ஆம் இடம், தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போக போகிற காலகட்டமாக வந்திருக்கு. நீங்கள் இப்போ எந்த முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இப்போ உங்கள் 9ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கே, உங்கள் தந்தை வழி குடும்பங்கள் அது சார்ந்த உறவுகள் வகையில் ஆதாயம் இருக்கும். ரொம்ப நாளாக சொந்த பந்தத்தில் ஒரு பேச்சுவார்த்தை குறைவாக இருந்தது, தந்தை குடும்பத்தில் இப்போ ஒரு தீர்வு கொண்டு வரலாம்னா பண்ணலாம். அதிலிருந்து இம்ப்ரூவ்மெண்ட் வகை தான். சார் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆஃபர், அது இடமா இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எடுத்துக்கங்கன்றேன். இதில் ஒரே ஒரு பாயிண்ட், ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருந்துகிட்ருக்கறனால உணவு சம்மந்தப்பட்டது சரியாக எடுத்துக்கணும். மருந்து மாத்திரைகள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். தேவையற்ற உணவு சம்மந்தப்பட்டதை அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த உடல் எக்ஸசைஸ் கம்பல்சரி இந்த ராசிக்கு தேவை. இப்போ நேரம் இந்த 20 நாள் இருக்குது, மற்ற நேரத்துக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த ஒரு பாயிண்ட்டை சொன்னேன். இதில் ஒரு சில லக்கி நம்பர்ஸ் இருக்குது, அந்த லக்கி நம்பரை பயன்படுத்திக்கங்க. இது முக்கியமான ஒரு ஏதோ ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும், என்ன சார் பயன்படுத்தலாம், இதை போனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் வெற்றி. இதில் மஞ்சளில் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கிரே இல்லை சில்வர் நிறம் பட்டு சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக பச்சை வருது. இந்த 3 கலரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பண்ணிக்கங்க. உங்களுக்கு ராசி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 5, 3 இதெல்லாம் உங்களுக்கு யோகம். 9ஆம் நம்பரை பார்த்து தாங்க யூஸ் பண்ணணும். அதனால் அந்த நம்பரை நம்ம தவிர்ப்பது இது. கோயில் சம்மந்தப்பட்டதில் ஒரு சில இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கணும். பொதுவாக கும்பாபிஷேகம் நடக்கிற கோயிலில் தான் உங்களுக்கு யோகம்.
எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, வீட்டு அருகில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும், உங்கள் காதுக்கு தேவைப்படும் அந்த கோயிலுக்கு போய்க்குங்க. சித்தர் வழிபாடு, எந்த சித்தராக வேணால் இருக்கலாம். இந்த இதில் ஒரு சித்தர் கோயிலுக்கு போய் வழிபாடு கும்பாபிஷேகத்துக்கு பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அன்னதானம் கொடுக்க சொல்லுவேன். ஒரு சிறு தொகையோ யாரோ ஒருத்தருக்கு உணவு சம்மந்தப்பட்டது கொடுக்கும் பொழுது டெவலப்மெண்ட் ஆயிரும், ஒரு அபிவிருத்தியான சூழ்நிலை வந்துடும். அப்போ கிரகங்கள் கரெக்டான காலகட்டத்தில் வந்திருக்கனால பயன்படுத்திக்கிட்டு வெற்றி பெறணும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் முக்கிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஜாதகம், நியூமராலஜி, வாஸ்து, திருமண பொருத்தம் இந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும், நான் இந்த கீழே இருக்க நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஃபுல் விளக்கங்கள் தரேன். இந்த வீடியோவில் ஏதாவது பார்த்துட்டு ஒரு சில சந்தேகங்கள் இருந்தால் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு வரும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். வணக்கம்.